ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்து மூலியமா யாரெல்லாம் வந்து பெனிஃபிஷியரி ஆக முடியும், இந்த திட்டத்தை பத்தின ஓவர் வியூவா தான் இது வந்து இருக்க போகுது. நம்ம சேனல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பிலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பிலையும் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வந்து புதுசா வருது அப்படின்னா அதை முழுமையான ஒரு விளக்கத்தோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் வந்து எப்படி வந்து ஒரு மோட்டோல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு வீடியோல தாய்மானவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த தாய்மானவர் திட்டத்து மூலியமா கிட்டத்தட்ட 1 இல்ல 2 கடந்த இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து 5 லட்சம் குடும்பங்கள் வந்து இதுல வந்து பயனடைவாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பொருளாதாரத்துல மட்டும் கிடையாது, அவங்களுடைய கல்வியில, வேலை வாய்ப்புல, அதே மாதிரி மேம்பாட்டு திட்டங்கள், வீடு, இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நலத்திட்டமா தாய்மானவர் திட்டம் வந்து இருக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த தாய்மானவர் திட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து கொண்டு வராங்க, இது மூலியமா நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போதும் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது தமிழக முதல்வரின் தாய்மானவர் திட்டம். சரிங்களா? இது தொடர்பாக வந்து ஆலோசனை கூட்டம் வந்து மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய கலெக்டரேட் ஆபீஸ்ல, அதாவது மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து கூட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்குது. போன மாசம் கூட அரியலூர் மாவட்டத்துல வந்து 19/12/2024 இந்த டேட் படி ஒரு கலந்துரையாடல் கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த இந்த கூட்டத்துல வந்து இந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு வந்து எப்படி வந்து கொண்டு போய் சேர்க்கலாம், கரெக்டான மக்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேவை வந்து செய்யணும். அவங்க பொருளாதாரத்துல வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை வந்து கண்டுபிடிச்சு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை பத்தின ஃபர்தர் அப்டேட் வந்து இந்த ஒரு செய்தி குறிப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி நம்ம வந்து பிரீஃபா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதுல வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து நடைபெற்றது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல அப்படியே கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் பணிகள் தொடர்பாக கலந்த கலந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து மாவட்டம் வாரியா வந்து நடைபெற்று முடிகிறது அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்காங்க. நிதிநிலை அறிக்கை அறிவிப்பு 2024 to 25 படி அடுத்த வரும் 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் 5 லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசின் உதவிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி விரைவில் அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுத்திட முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பெரிதிலான இந்த புதிய திட்டத்தில் ஆதரவற்றோர், தனித்து வாழும் குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய முதியோர்கள், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநல குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொருளாதாரத்தில் நலிவுற்றோர், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வந்து இந்த திட்டத்து மூலியமா வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து அரசின் உள்ள தரவுகள், கள ஆய்வு, மக்கள் பங்களிப்புடன் கலந்துரையாடல், கிராம சபை ஆகியவற்றின் மூலம் மாநிலம் முழுவதும் ஏழை குடும்பங்கள் கண்டறியப்படும். இந்த புதிய திட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் பங்கேற்பும் உறுதி செய்யப்படும். எனவே முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் குறித்து கள ஆய்வு பணிகள் மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் முறையாக தரவுகளை சேகரிக்க வேண்டும் எனவும், இதில் எந்தவித குளறுபடிகளும் வந்து நிகழாமல் களத்தில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், இதன் மூலம் வந்து பொருளாதார அளவில் வந்து பின்தங்கியுள்ள மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதால் இப்பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு செய்தி வெளியீட்டுல. இந்த நிகழ்வில் தமிழக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திட்ட இயக்குனர் ரவிச்சந்திரன், உதவி திட்ட அலுவலர், அனைத்து வட்டார இயக்க மேலாளர்கள், வட்டார இயக்க ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வள பயிற்றுனர்கள் உள்ளிட்டோர் வந்து கலந்து கொண்டனர் அப்படிங்கறது ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார மேம்பாட்டு இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா தான் வந்து இந்த ஒரு முதலமைச்சரின் வந்து தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து செய்தி வெளியீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டம் வாரியா வந்து
ஒரு மீட்டிங் வந்து போட்டு அதுல வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி, ஆர்டிகல்ஸ்லயும் இது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, பட்ஜெட்ல வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு இப்ப சமீபத்தில வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. முதலமைச்சரின் தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில வந்து கடந்த பட்ஜெட் தொடரின் போது தமிழகத்தில் வறுமையை குறைக்கும் விதமாக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 2024 to 25ஆம் நிதி ஆண்டிற்காக பட்ஜெட்டை அப்போது தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இத்திட்டத்திற்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 27,922 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்றும் அடுத்த 2 ஆண்டுகளில் இது ஏறக்குறைய 5 லட்சம் குடும்பங்களை வந்து வறுமையில் இருந்து உயர்த்த இந்த திட்டம் வந்து ரொம்பவே வந்து உதவும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த தாய்மானவர்ங்கிற திட்டம் வந்து ஏழை குடும்பங்கள வந்து கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய சேலரி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பொருளாதாரத்திலயும் சரி, அதே மாரி அவங்களுக்கு வந்து வீடு இருக்குதா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வேலைவாய்ப்பு, கல்வி, மேம்பாட்டு திட்டம் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் மூலியமா வந்து ஷேர் பண்ணி குடுக்க போறாங்க. சோ இதுல வந்து பெனிஃபிஷியரி ஆகப் போறது வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். சோ இது இன்னும் வந்து கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறாங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த திட்டத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.